செடி சென்டருக்கு வந்து ஒரு கூண்டு மாரி கட்டி ஒரு அந்த செடியை வந்து அழுக வைக்கிற மாரி பண்ணுது. எஃப்எல் பயன்படுத்துறதுனால எனக்கு ஃபஸ்ட்டு வந்து மொக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு சைஸில் கிடச்சிது. இப்போ வந்து 1 இன்ச்சு 1½ இன்ச்சு சைஸில் கிடைக்குதுங்கண்ணா. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அடிக்கும்போது எனக்கு ஒன்றும் தெரிவிக்கல. ஆனால் இப்போ வந்து அந்த முக்கு க்ரோத் ஆகிறது நல்லாவே தெரியுது எனக்கு. அபிமானம் செடிக்கு வந்து ஒரே லெவலாக கொடுக்க சொன்னாங்க. அபிமானம் கொடுத்து நல்லா இருக்குது, ரிசல்ட் நல்லா இருக்குது. பேர் சக்திவேலுங்கண்ணா. சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் கூட்டாத்தும்பட்டி கிராமத்தில் இருக்கிறேன். குண்டுமல்லி வச்சுருக்கிறேங்கண்ணா. அடி உரம்னா அபிமானி கொடுத்துருக்குறேன். இன்னொன்று வந்து ஆட்டு உரம் தொழு உரம் தான் கொடுக்குறேன். ஆன்லைனில் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வாட்டி அதுக்கு இதுமாரி என்ன எப்படியாப்பட்ட உரம் அப்படின்னு கேட்கலான்னு சொல்லிட்டு கால் பண்ணேன். சரிங்க சார், எங்களுது இயற்கை முறை தான், வாங்கி ஒரு வாட்டி பயன்படுத்தி பாருங்கள், ரிசல்ட் நல்லா தெரியும், அப்படி இல்லைன்னா கூட கம்ப்ளைண்ட் சொல்லலாம் அப்படின்னாங்க. எஃப்எல் 77 வாங்கி ஃபஸ்ட்டு அடித்தேன். நல்ல ரிசல்ட் வந்துச்சு. 10 லிட்டருக்கு வந்து 100 ml சொன்னாங்க. நான் 16 லிட்டருக்கு வந்து 200 250 ml எடுத்துக்கிட்டேன். இந்த வேறுனா மொக்கு அழுகக்கூடாதுன்னா மொக்கு பெருக்கிறதுக்கோசரம், இன்னொன்று அந்த மொக்கு புழு வரக்கூடாதுங்கிறதுக்கோசரம் ஏன்னா அதுக்கோசரம் அடிச்சது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அடிக்கும்போது எனக்கு ஒன்றும் தெரிவிக்கல. ஆனால் இப்போ வந்து அந்த முக்கு க்ரோத் ஆகிறது நல்லாவே தெரியுது எனக்கு. இது வந்து 1 லிட்டருக்கு வந்து 30 to 40 லிட்டர் தண்ணியில் கலக்க சொன்னாங்க. நான் 30 லிட்டர் தண்ணியில் 2 இது வாங்கினேன் அபிமானம். செடிக்கு வந்து ஒரே லெவலாக கொடுக்க சொன்னாங்க. அபிமானம் கொடுத்து நல்லா இருக்குது, ரிசல்ட் நல்லா இருக்குது. செடி சென்டருக்கு வந்து ஒரு கூண்டு மாரி கட்டி ஒரு அந்த செடியை வந்து அழுக வைக்கிற மாரி பண்ணுது. எஃப்எல் பயன்படுத்துறதுனால எனக்கு ஃபஸ்ட்டு வந்து மொக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு சைஸில் கிடச்சிது. இப்போ வந்து 1 இன்ச்சு 1½ இன்ச்சு சைஸில் கிடைக்குதுங்கண்ணா. ஏன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் ஆகிட்டா இந்த மொக்கே வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். ஏன்னா இப்போ இந்த சைடில் ஒரு மாதிரி இருக்கும், அந்த சைடில் ஒரு மாதிரி மொக்கு இருக்கும். ஏன்னா கடைசியாக நம்ம அதிகம் அடிக்கிறது அதில், அதனால அந்த இதில் நல்லா மொக்கு க்ரோத்தாக இருக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் வெயில் ஏறினதுக்கப்புறம் இதை பொறுக்கிறதுக்கு வருவேன்.